இந்த நியூஸ் பாத்தீங்களா? ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொன்னா திரும்ப ஏன் பண்றீங்கன்னாங்க எனக்கு தெரியல. இந்த நியூஸ்ல வீலிங் அடிக்கிறத நம்ம போலீஸ் பேரி கார்டை இழுத்துன்னு போறத நம்ம அதோ போலீஸ் பேட்ரோல் முன்னாடி எப்படி பார்த்தாலும் உங்க மேல பிஎன்எஸ் ஆக்ட் அண்ட் மோட்டார் சைக்கிள் ஆக்ட் படி ஹெல்மெட் போறதுக்காக அந்த மாதிரி வீலிங் அடிச்சதுக்காக பப்ளிக் டிஸ்டர்ப் ஆனதுக்காக ஏகப்பட்ட கேஸ் எழுதி தருவாங்க. ஆனா அது மட்டும் இல்லாம ஜெயில் தண்டனை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருங்க. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், லைசன்ஸ் சஸ்பெண்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருங்க. இந்த மாதிரி வீடியோ எல்லாம் சோசியல் மீடியாக்காக தான் எடுத்து போறீங்க. ஆனா அது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணி தான் எடுத்து போடணும்னு இல்லையே. நீங்க ஒண்ணு காலி கிரவுண்ட்ல போய் எடுக்கலாம், இல்லைன்னா சாகசம் பண்ற இடத்துல போய் எடுத்து போடலாம். அதெல்லாம் விட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எடுக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க எடுக்கிறதுனால நாளைக்கு என்ன சாலையில என்ன விபத்து ஆயிடுச்சுன்னா இதனால யாருக்குங்க லாஸ்ட்? உங்களோட பேரண்ட்ஸ் தாங்க. நம்ம பசங்களோட ட்ரீம் வண்டி எடுக்கிறது தாங்க. வண்டி எடுத்தா ரோட்ல ஓட்டணும். இந்த மாதிரி சாகசம் பண்ணக்கூடாதுங்க. சாகசம் பண்ணோம்னா சாகசம் பண்ற இடத்துல போய் பண்ணலாமே. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயத்தை நெக்ஸ்ட் டைம் யாரும் பண்ணாதீங்க.